என்ன புள்ள தனியா போயிட்டு இருக்க? பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகலையா? இல்ல நான் வீட்டுல கொஞ்சம் வேலை, அதான் நேரம் ஆயிடுச்சு. சரி சரி, பின்னாடி உட்காந்துக்க, நான் கொண்டு விட்டுறேன். பரவாயில்ல, நான் குறுக்கோவே போயிருந்தேன். ஏய், என்னடி அண்ணங்கன்னு உறவு கொண்டாடுற? மாமான்னு கூப்பிட்டு கேட்கறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். ஒண்ணு இல்லம்மா, நம்ம ஊரு கோயில் மாடு வேட்டி இருக்கு. உங்க பொண்ணு பயந்து போய் கிணத்துல குதிச்சிருச்சு. நல்லதா நான் போய் காப்பாத்திட்டேன். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. பவராசே, நீங்க நல்லா இருக்கணும். ஏமா தங்கச்சி, அதான் முரட்டு மாடம் தெரியுமில்ல, ஜாக்கிரதையா போக வேணா. இனிமே நீ ஸ்கூலுக்கு போகும்போது தனியா போகாத, 4 பேரோட சேர்ந்து போ, புரியுதா? என்ன தம்பி, என்ன விஷயம் சொல்லுங்க. ஐயா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க பையன் நீங்க கண்டிச்சு வைங்க. என்ன நடந்துச்சு? ஒண்ணும் இல்ல, நம்ம நாச்சிமுத்தன் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருக்கு. அந்த பொண்ணு கிட்ட உங்க மகன் தகாத முறை நடக்க முயற்சி பண்ணிருக்காரு. அந்த பொண்ணு பயந்து போய் கிணத்துல குதிச்சிருச்சு. நல்ல வேளை நான் காப்பாத்திட்டேங்க. இல்லைன்னா அந்த பொண்ணு கிணத்துல போனா மேந்திருக்கும். இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சா அந்த பொண்ணு வாழ்க்கை என்னங்க ஆகுறது? உங்க பையங்கிறதுனால இந்த விஷயத்தை வெளியே விடாம அவங்க அம்மா கிட்ட வேற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டாங்க. காமாட்சி, காமாட்சி, என்னங்க? கேட்டியா? இன்னைக்கு உன் பிள்ளை என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்னு கேட்டியா? எல்லாம் கேட்டுட்டு தாங்க இருந்தேன். ஆமா, அவன் சொன்னது அப்படியே நம்பிட்டீங்களோ? என்னடா சொல்ற? ஏதாவது பேசுனே செருப்பு பிஞ்சிடும், பிஞ்சு ஜாக்கிரதை. பாத்தியாமா, அந்த வில்லுப்பாட்டுக்காரன் பேச்ச கேட்டுக்கிட்டு என்ன அவமானப்படுத்துறாரு? பெரிய மானஸ்தரு அவமானத்தால் அப்படியே துடிக்கிறார். இவன் மட்டும் உண்மையிலே தன்மானம் உள்ளவனா இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு அவமானத்தை தேடி தந்திருப்பானடி. அவன் மட்டும் அந்த பொண்ணை இழுத்துட்டு போய் பஞ்சாயத்துக்கு முன்னாடி நின்னு இருந்தான்னா இன்னைக்கு நாம தான் தலை குனிஞ்சு நிக்க வேண்டி வந்திருக்கோம். இப்ப நம்ம குடும்ப மரத்தி அந்த புள்ள தாண்டி காப்பாத்திருக்கான். இவன் பெருசா யோகிய மாதிரி பேசிட்டு இருக்கான். இவன் செஞ்ச அக்கிரமம் 1 2 எல்லாத்தையும் நான் மூடி மறைச்சிட்டேன். என் மூஞ்சிலிங்க முடிக்காத. இவன் வர்ற கோபத்தோட போடாவளே போடாவடிக்கிறேன். அப்பா, இத பார்த்தா அப்படியே மகாபலிபுர சிற்ப மாதிரி இருக்கு. சபாஷ், எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. அற்புதம், அபாரம். கைக்கு கிடைக்காத இந்த மாணிக்கத்தை, அபூர்வமான இந்த ஆலயத்தை உங்க அலட்சியத்தால இப்படி அழிய விட்டுட்டீங்களே ஐயா. இந்த சிற்பங்களை எல்லாம் பார்த்தா 1300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மகா சிற்பி ஆயனுடைய கைத்தரனா தான் தெரியுது. அது உண்மையா இருந்தா இந்த திருப்பணியில நான் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் ஐயா. ஆமாப்பா, அன்னைக்கு ஆயனர் சிற்பங்களை செதுக்கினப்போ அவர் மக சிவகாமிய பார்த்துதான் செதுக்கினதா நான் படிச்சிருக்கேன். இப்ப நீங்க ஆயனர் இருந்த இடத்துல, நான் சிவகாமி இருந்த இடத்துல, அதை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. ஐயா, இந்த கோயில் திருப்பணிக்கு நீங்க ஒத்துக்கிட்டதே எனக்கு இந்த ஊருக்கு ரொம்ப பெருமையா. அதோட இதுக்கெல்லாம் காரணமான தம்பி காளிமுத்துவ எப்படி பாராட்டுறதுன்னே எனக்கு தெரியல. நான் என்ன பெருசா சாதிச்சிட்டேன்? எல்லாம் அந்த வடிவாம்பா காரணம் தான். காளிமுத்து, சரியா சொன்னேன். எல்லாம் அவ செயல்தான். வாங்க வாங்க, வராத விருந்தாளி வந்திருக்கீங்க. ஐயோ, எங்க வில்லு பாட்டு உங்களை அள்ளி ஏத்துட்டு வந்துருச்சு. யார் இங்க கத்துனது? என்னது கத்துனாங்களா? இந்த சுத்துப்பட்டு வட்டாரத்துல சின்ன குழந்தையில இருந்து பெரியாள் வரைக்கும் கலைவாணருக்கு அப்புறம் வில்லு பாட்டுல தம்பி காளிமுத்தான்னு சொல்லுவாங்க. அவர் பாட்டை பண்ணி கத்துனான்னு சொன்ன உன்ன என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவ? இல்ல, சமாதானம் போயிடலாம்னு சொன்னேன். உனக்கு கோபம் வேற. தம்பி, என்ன இங்க கஜாம சத்தம்? யாரது? பாருங்க தம்பி,
நீங்க பாடின பாட்டை பார்த்து இந்த பொண்ணு கத்துறேன்னு சொல்லுது. இத சும்மா விடலாமா? இதுக்கு சண்டைக்கு போனேன், அண்ணன் தடுத்துட்டாரு. தடுக்கலடா, சண்டை போடுறான். ரொம்ப இருடா. என்னம்மா, என்ன விஷயம்? பின்ன என்னய்யா, பாட்டுன்னா கேட்க இதமா பதமா சுகமா இருக்கணும், அப்பதான் ரசிக்க முடியும். அதை விட்டுட்டு இப்படி கத்துறீங்களே, உங்களால எங்க வேலையில கெடுது? உங்க வேலை கெடுதா? பாடுறது எங்க வேலை. வில்லு பாட்டுங்கிறது பாடுனா 10 ஊருக்கும் கேட்கணும். உங்கள மாதிரி நான் சோத்துக்குள்ள இருந்து முணங்குறது இல்ல. யாரோ பாட்டு எழுதி, யாரோ மெட்டமைச்சு, யாரோ சொல்லி கொடுத்து பாடுறதுல இது. நாங்களே சொந்தமா பாட்டு எழுதி, நாங்களே சொந்தமா மெட்டமைச்சு, எங்க சொந்த குரல்ல பாடுறதா வில்லு பாட்டு. அதுக்கு ஏயா இப்படி இங்கிதம் இல்லாத ஒரு சங்கீதம்? இந்தாமா, உங்க இங்கிதமான சங்கீதத்தை நாங்க நினைச்சா கத்துக்க முடியும். ஆனா எங்க வில்லு பாட்டு அப்படி இல்ல. இத பாடுறதுக்கு கற்பனை வளம் முக்கியம், கவி பாடும் திறன் முக்கியம், சொல்லு முக்கியம். சும்மா இருங்கயா, இது என்ன கச்சேரி நினைச்சிட்டீங்களா ஆமா போடுறதுக்கு? என்னது? இத பாரியா, நீ அவ்வளவு பெரிய ஆளா இருந்தா நான் சொல்றபடி பாட முடியுமா? எப்படி பாடணும்? 2 உதடும் ஒட்டாமலே பாடணும், அது உன்னால முடியுமா? என்ன சொன்னீங்க? உங்க உதடும் அவர் உதடுமா? என்னமா சொல்ற? இது பாரியா, மேல் உதடும் கீழ் உதடும் ஒட்டாமலே பாடணும், அது உன்னால முடியுமா? மேல் உதடும் கீழோடும் ஒட்டாமையா? கிண்டலா? ஒட்டை ஆண்ட ஓத்தையா படுத்திருக்கான், ஒட்டாம பாட முடியும்? பின்னனே நீ வில்லு பாட்டுக்காரன். இருமா, என்ன சவால விடுற? தம்பி பாடுது. அண்ணே சும்மா இருங்க, நீங்க வாட்டு அவசரப்பட்டு எப்படி பாடுறது? சும்மா இரு தம்பி, இது மான பிரச்சனை, சும்மா விடக்கூடாது. தம்பி அப்படி பாடி விட்டா என்ன பந்தயம்? நீங்க என்ன கேட்டாலும் நான் தரேன். சரி, ஒன்னே கேட்டாரு ஒரு பேச்சு. தம்பி பாடுது. எப்போ? இப்போ அண்ணே சும்மா நீங்க வேற பேசிருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம நாங்க கமிட்டில உட்காந்து பரிசீலனை பண்ணி தேதியை நாங்க அப்புறம் சொல்றோம். நீங்க உள்ள வாங்க. ஆமா ஆமா ஆமா, இவங்களுக்கு தான் பாடுறதுக்கு நேரமாகும். நான் இப்பவே பாடுவேனே. உனக்கு என்ன, 2 உதடும் ஒட்டாக பாடணும், அவ்வளவுதானே? ஆமா. எங்களுக்கு